ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி ஒரு ரொம்ப டேஸ்டியான, அதுவும் ரொம்ப பார்க்குறதுக்கு கண்ணை கவர்ற மாதிரியான ஒரு சட்னி செய்ய போகிறோம் இட்லிக்கு. அதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே கேப்சிகம் சட்னி போட்டிருக்கோம். பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ரெட் கேப்சிகம் இந்த இருக்குது பார்த்தீங்களா, ரெட் கேப்சிகமில் ஒரு சட்னி செய்ய போகிறோம். இதுக்கு என்னங்க டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சுவையும் அதே நேரம் அதனுடைய கலர்லேயுமே நீங்கள் அப்படியே மயங்கி போயிடுவீங்க. சாதாரணமாக சாப்பாட்டில் இங்கே ஒரு பாத்திரத்தை வச்சு அதை எண்ணெய் ஊற்றிட்டேன். சாதாரணமாகவே எது சாப்பிட பிடிக்கும் அப்படின்னாக்க ரொம்ப அழகாக கண்ணை கவர மாதிரி ஹோட்டல்ஸை நிறைய பேர் விரும்புகிறதுக்கு காரணமே அதுதான் அப்படின்னு சொல்லுவேன் நான். அந்த அழகு அதுதான் நம்மளை சாப்பிட தூண்டும். அதாவது ஸ்கூல்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பேசக்கூடிய, நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வர மிஸ்ஸுங்க பாடம் கஷ்டமாகவே இருந்தாலும் பிள்ளைங்க ஈஸியாக படிப்பாங்க, ரொம்ப பிடிச்சி படிப்பாங்க. அது மாதிரி தான் பிளேட்டில் கலர்ஃபுல்லாக நம்ம வச்சோம் அப்படின்னாக்க வீட்டில் உள்ளவங்க ரொம்ப விரும்பியே சாப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சட்னியை தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். சும்மா ஜகன்னு இருக்கும் பாருங்களேன். இது நல்லா வதங்கட்டும். இந்த அளவு கண்ணாடி பதம் வந்த உடனேயே நம்ம ஒரு பெரிய கேப்சிகம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கும் போது நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு, இப்போ எடுத்துடலாம். அதுக்காக நல்லா மசிஞ்சு அப்படியே கூலாக போகணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. ஒரு 75% வதங்கினாவே போதுமானது. எடுத்துகிட்டு அடுத்த என்னென்ன பண்ணலான்னு பார்க்கலாம். தட்டில் எடுத்து நம்ம ஆற வச்சுட்டோம். இப்போ நம்ம அடுத்து கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம், இல்லை அதுலேயே ஆயில் இருந்தால் அந்த ஆயிலே கூட இது பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, ஒரு 2 ஸ்பூன் கிட்ட உளுந்தம்பருப்பு, பூண்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வத்தல் போட்டுக்கோங்க. இதையும் வறுத்து எடுத்துட்டு உப்பு போட்டு அரைச்சிட்டு வந்துட வேண்டியதுதான். இந்த அளவு பொன்னிறமாக வந்தோன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். ஆறினப்புறம் அரைச்சிட்டு தாளிப்பு கொடுக்கணும். என்ன மாதிரி கொடுக்குறேன்னு பாருங்கள். சும்மா தகன்னு எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. இங்கே ஒரு தாளிப்பு கொடுத்தாச்சு. கடுகு, உளுந்தம்பருப்பு, வத்தல், பெருங்காயம் போட்டு தாளிச்சிருக்கேன். அதை அதில் தட்டிடலாம். சூப்பராக ரெட் கேப்சிகம் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது பார்க்க மட்டும் இல்லை, டேஸ்ட்டுமே மனம் எல்லாமே நல்லாயிருக்கும். இட்லிக்கு ரொம்பவே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. ஓகே, பாய்.